வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தில் நார் சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஆற்றல் மையமாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் பார்த்தோம் அப்படின்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்ஸ்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும் 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களுமே கருஞ்சீரகத்தில் இருந்து கொண்டு நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நினைவுத்திறனை மேம்படுத்துகிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நினைவுத்திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி உண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவுத்திறனை கருஞ்சீரகம் அதிகப்படுத்தும். ஸோ அந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவுத்திறன் குறைவுக்கு இது சரியான ஒரு தீர்வாக அமையும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் அந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றது ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே நம்மளுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் நமக்கு அதிகம் எடுக்க ஆரம்பிக்கும். மூளை நரம்புகள் தூண்டப்பட்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் அனைவருமே கருஞ்சீரகத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த ஞாபக மறதியெல்லாம் தடுக்கப்பட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை பெறலாம். நீரிழிவை தடுக்கிறது கருஞ்சீரக விதைகள். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறுவதற்கு பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும். ஸோ குறிப்பாக அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு கருஞ்சீரக விதைகள் உதவிகரமாக இருக்கும். இதய பராமரிப்புக்கு ரொம்ப நல்லது கருஞ்சீரக விதைகள். கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவுகளை கருஞ்சீரகம் கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கெட்ட கொழுப்புகள்லாம் தேவை கிடையாது. நல்ல கொழுப்புகள் மட்டுமே வளமான இருந்தாலே போதும். அதனால கெட்ட கொழுப்புகளை நம்ம ரத்த நாளங்களில் படியாமல் கரைத்து வெளியேற்றிக் கொள்வதற்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ இதய துடிப்பும் சீராக இருக்கும், ரத்த ஓட்டமும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்கத்தை குறைக்கிறது கருஞ்சீரக விதைகள். கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் பண்புகள் இருக்குது. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு இதுக்கு நம்ம கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். கருஞ்சீரக எண்ணெயை கை, கால், மூட்டுகளில் தடவுவதன் மூலமாக நல்ல பலனை நம்மளால் பெற முடியும். உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கிறாங்க. ஸோ குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது. கருஞ்சீரக விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சரியாயிடும். அதே போல் மூட்டு வலி, முடக்குவாதம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டலாம். வீக்கத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை எதிர்த்து போராடலாம். ஸோ இந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து போராடலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கருஞ்சீரகம். ஸோ அதாவது பிபி ப்ராப்ளத்தை நமக்கு கருஞ்சீரக விதைகள் கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரக எண்ணெய் நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டுமல்லாது ரத்த அழுத்த மாறுபாடு, அதாவது பிபி ப்ராப்ளத்தில் ஏதாவது இன்டர்சேஞ்ச் எது ஏற்படாமல் பாதுகாக்கும். உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள், அதாவது அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ஸோ லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி, அந்த பிபி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருஞ்சீரக எண்ணெயும் விதைகளையும் பயன்படுத்தலாம். பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரக எண்ணெய் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் ரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்குமே சிறந்த தீர்வாக அமைகிறது. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் விளங்கு.
ஸோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த வாய் ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கலாம், சுவாச புத்துணர்ச்சி பெறலாம், பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. ஈறுகள், ரத்தம் கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக நமக்கு பற்கள் வலிமை அடைவது, வலிமை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு பற்களை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு, ஈறுகள் தொடர்பான பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் விலகுவதற்கு கருஞ்சீரக விதைகளையும் எண்ணெய்களையும் பயன்படுத்தலாம். ஆஸ்துமாவை குணப்படுத்துகிறது கருஞ்சீரக விதைகள். இந்த உலகத்தில் வந்து நமக்கு அதீத நவீன மாசுக்கள் வந்து அதிகமாக ஏற்படுது. ஸோ இதனால் வந்து ஆஸ்துமா அப்படின்ற ஒரு பிரச்சனை, சுவாசம் தொடர்பான பிரச்சனை வந்து சாதாரணமாகவே எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு குறைபாடாக மாறிடுச்சு. ஆஸ்துமாவாலையும் சுவாசம் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் இனிய வரப்பிரசாதமாக இருக்கு. வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நல்ல பலன் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள், இந்த ஆஸ்துமா கோளாறுகளிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக விதைகள் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்போது கூட ஆரோக்கியமாகவே நம்மளுடைய உடல் எடையை வந்து வைத்துக் கொள்வதற்கு, உடல் எடையை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை குறைக்கிறதுல நல்ல மாற்றத்தை நம்மளால் பெற முடியும். அதாவது கருஞ்சீரக விதைகள் அதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னா பசி வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதிகமாக சாப்பிட்றது முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறதால உடல் எடையை அதிகரிச்சுட்டே போகிறத ஸ்டாப் பண்ணுவோம். கருஞ்சீரக விதைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கும். அதுக்காக பக்க விளைவுகளே இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். தோல் மற்றும் முடிக்கு அந்த சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுக்கக்கூடியது கருஞ்சீரக விதைகள். சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது. நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை ஜூஸில் கலந்து முகத்தில் தடவிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி தடவணும் அப்படின்னா சருமம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கிருமிகள் எல்லாமே அகற்றப்பட்டு மின்னக்கூடிய மிருதுவான சர்மம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கருஞ்சீரகத்தினுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலுமே உள்ளிருந்து சர்மம் வந்து அழகாக ஆரம்பிக்கும். தோல் சுருக்கமெல்லாம் நம்மளுடைய சர்மத்தில் எதுவுமே இருக்காது. கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியை வந்து துரிதப்படுத்துது. ஸோ ஃபாஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடி உதுதலையும் கட்டுப்படுத்துது. இதனால் இளநரை, பித்தநரை, இந்த மாதிரி பலவிதமான முடிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கருஞ்சீரக விதைகள் வந்து சரி பண்ணிடும். அதனால் முடி கொட்டது போன்ற பிரச்சனையும் இருக்காது, பொடுகு தொல்லையும் இருக்காது. ஒட்டுமொத்தமாக தோல் மற்றும் முடி பராமரிப்பை சிறப்பாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் கருஞ்சீரக விதைகள் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரகத்தை பராமரிக்கிறது கருஞ்சீரக விதைகள். நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கு கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரிகிறது. கருஞ்சீரகம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் கிரியாட்டினின் சீரம் அளவை அதிகப்படுத்துது. ஸோ ரத்தத்தில் வந்து யூரியாவினுடைய அளவை கட்டுப்படுத்துது. சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் இதன் மூலமாக நமக்கு வந்து நீக்கப்படும். ஸோ குறிப்பாக வந்து அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் நமக்கு உருவாகாது. நமக்கு சிறுநீரகத்தில் வந்து தொற்றுக்கள் எதுவுமே வந்து ஏற்படாது. புற்றுநோய் எதிர்ப்பு தன்மைகள் பெறுவதற்கு கருஞ்சீரக விதைகளை எடுத்துக்கலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோயை உருவாக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது. மார்பக புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், பான்கிரியாட்டிக் புற்றுநோய் உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த தீர்வாக கருஞ்சீரக விதைகள் அமைகிறது. ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே கருஞ்சீரக விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து விடுதலை பெறும்போது புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு வந்து கிடைக்கும். எனவே தொடர்ந்து நீங்கள் கருஞ்சீரக விதைகளையும் கருஞ்சீரக எண்ணெய்களையும் உணவுகளில் பயன்படுத்தி கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.